அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் திருவடியே போற்றி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க திருக்கோவில் பார்த்திங்கன்னா அன்னதான பிரபு மகான் சர்க்குரு தஞ்சாவூர் சாமிகளுக்கான புதிதாக கட்டப்பட்டுள்ள திருக்கோவில். இதில் பார்த்திங்கன்னா மூலவர் மகான் சர்க்குரு தஞ்சாவூர் சாமிகளுக்கான ஆலய திருப்பணி நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஐயா சர்க்குரு தஞ்சாவூர் சாமிகளுக்கான பீடம். இது கோவிலில் கருவறைக்கு வெளியில் வலது பக்கத்தில் இங்கே மகான் சர்க்குரு கணக்கம்பட்டி ஐயா அவங்களுக்கான பீடம் இது. அதே இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சர்க்குரு மகான் சாக்கடி சித்தர் ஐயாவுக்கான பீடம் இங்கே அமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஆலய திருப்பணி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதே இடத்துல ஐயாவுக்கு கோவிலுக்கு வெளிப்புறத்தில் வலது பக்கம் விநாயகர் பெருமானுக்காக புதிய ஆலயம் ஒன்று அமைச்சிருக்கோம். ராஜ கணபதியாக விநாயகர் சிலை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக இங்கே ராஜ கணபதிக்கான ஆலயம் அது. அதே இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருகனுக்கான திருக்கோவில் இது. பாலமுருகன்ற பேரில் முருகனுக்கான திருக்கோவில் ஆலய பணி நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்தல விருட்சமாக வில்வமும் வன்னியும் இங்கே இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமி தினங்கள்லையும் இங்கே ஐயா அன்னதான பிரபு சர்க்குரு தஞ்சாவூர் சாமிகளோட பேரால் இங்கே அமாவாசை பௌர்ணமி தினங்களில் தொடர்ந்து அன்னதான பூஜையும் வழிபாடுகளும் இங்கே நடத்திட்டுருக்கோம். அன்னதான பூஜை வழிபாடு எல்லாம் சர்க்குரு தஞ்சாவூர் சாமிகள் முன்னிலையில் இங்கே நாம் நடத்திட்டுருக்கோம். அதே இடத்துல இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்களா, இப்போ இது நம்ம தஞ்சாவூர் சாமிகளுக்கான திருக்கோவில். அதுக்கு முகப்புல இங்கே முன்புறத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆலயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைலாய மலையிலிருந்து எடுத்து வரப்பட்ட கைலாய லிங்க பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக சிவனாலயம் இங்கே திருப்பணி நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஸ்தல விருட்சமாக பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் அதிகமாக பார்க்க முடியாத ஒரு அற்புத நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கண்ணில் பார்த்துட்ருக்கிறது ருத்ராட்ச மரம். இது ருத்ராட்ச மரம் நல்லா தலை விருட்சமாக நல்ல முறையில் வளர்ந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 11 முகங்கள் இருக்குது. 11 முகங்களோடு கொண்ட மகா வில்வம் இதே இடத்துல ஸ்தல விருட்சமாக உருவாக்கியிருக்கோம். இந்த ஆலய திருப்பணியில் பார்த்திங்கன்னா கட்டுமான பணிகள் அனைத்து நிறைவடைந்த நிலையில் இருக்குது. இதில் மேற்கொண்டு இன்னும் கோபுரங்களில் அந்த சிலை எடுக்கிற பணியும் டைல்ஸ் ஓட்டணும். இப்போ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு வயல்வெளியில் இருக்கிறதுனால நாளைக்கு மழை நேரங்களில் கோவில் அஸ்திவாரம் எதுவும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக இதில் டைல்ஸ் ஓட்டலான்னு ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். டைல்ஸ் ஓட்டி பெயிண்டிங் வேலையை முடிச்சிட்டோன்னா அடுத்து கும்பாபிஷேகம் தான். அதுக்கப்புறம் ஐயாவோட அனுகிரகத்தால் அடியார்கள் அனைவருக்கும் அனுதினமும் அன்னதானம் நடைபெறுவதற்கான ஒரு வேலைப்பாடுகளில் தான் இதை செஞ்சிட்ருக்கோம். இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் கவுண்டம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இதை அமைச்சிருக்கோம். அடியார்கள் இந்த திருப்பணிக்கு, இந்த சிவாலய திருப்பணிக்கும் சர்க்குரு தஞ்சாவூர் சுவாமிகள் ஆலய திருப்பணிக்கும்
சர்க்குரு கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் திருப்பணிக்கும் நம்ம சாகட சித்தரையாவோட திருப்பணிக்கும் அடியார்கள் தங்களான பொருள் உதவி செஞ்சு இந்த ஆலய கும்பாபிஷேகத்துக்கு பேருதவி புரியுமாறு உங்களோட திருப்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.